வணக்கம். வீரர்களின் எண்ணிக்கையின்படி உலகிலேயே இரண்டாவது பெரிய இராணுவமாகும் இந்திய இராணுவம். உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவங்களில் ஒன்றாகும். உலகின் சக்தி வாய்ந்த 4 நாடுகளில் ஒன்றாகும் இந்தியா. எனவே இந்திய இராணுவத்தின் தளபதி என்னும்போது உலகம் முழுவதும் அவரை உற்றுநோக்கும் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. காரணம், 140 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்டுள்ள நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் இராணுவத்தின் தளபதி ஆவார் அவர். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் இராணுவத்தின் தளபதி ஆவார் அவர். உலகிலேயே 2 அண்டை நாடுகள், அதுவும் அணுசக்தி நாடுகளை எதிரியாக கொண்டுள்ள இந்தியாவின் பாதுகாப்பை உறுதி செய்யும் இராணுவத்தின் தளபதி ஆவார் அவர். அதனால் இந்திய இராணுவத்தின் தளபதி உலகம் முழுவதின் கவனத்தை பெறக்கூடியவர் என்பதில் சந்தேகமில்லை. இப்போது இந்திய இராணுவத்தின் புதிய தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திவேதி வரும் 30ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் இராணுவத்தின் துணை தளபதியாக நியமிக்கப்பட்டிருந்தார் திவேதி. தற்போதைய தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டேவின் பதவிக்காலம் இம்மாதம் 30ஆம் தேதியுடன் முடிவடைவதால் புதிய இராணுவ தளபதி பதவியேற்க உள்ளார். யார் இந்த லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திவேதி? 1964 ஜூலை 1 பிறந்தவராவார் உபேந்திர திவேதி. இராணுவ பள்ளி, தேசிய பாதுகாப்பு கல்லூரி மற்றும் US ஆர்மி வார் காலேஜ் ஆகியவற்றிலெல்லாம் படிப்பை மேற்கொண்டுள்ளார் திவேதி. அவர் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை படிப்பில் MPhil பட்டமும், வியூக ஆய்வுகள் மற்றும் இராணுவ அறிவியலில் 2 முதுகலை பட்டமும் பெற்றுள்ளார். 1984 டிசம்பர் 15 அன்று இராணுவத்தில் சேர்ந்த திவேதி முதலாக ஜம்மு காஷ்மீர் ரைபிள்ஸில் நியமிக்கப்பட்டிருந்தார். பாகிஸ்தான் சீன எல்லைகளில் நீண்ட காலம் சேவையாற்றியுள்ளார். தமது 40 ஆண்டுகால சேவையில் பல்வேறு பதவிகளில் பணியாற்றியுள்ள அவர் இவ்வாண்டு பிப்ரவரியில் இராணுவ துணைத் தளபதியாக நியமிக்கப்பட்டிருந்தார். அதற்கு முன்பு லெப்டினன்ட் ஜெனரல் ரேங்கில் இருந்த அவர் 2022-24 காலகட்டத்தில் டைரக்டர் ஜெனரல் காலால் படை, ஜெனரல் ஆபீசர் கமாண்டிங் இன் சீஃப் போன்ற பதவிகளை வகித்துள்ளார். பரம் விசிஷ்ட சேவா பதக்கம், அதிவிசிஷ்ட சேவா பதக்கம் போன்ற பல இராணுவ விருதுகளை வழங்கி நாடு அவரை கௌரவித்துள்ளது. உலகில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அச்சுறுத்தல் இந்திய எல்லைகளில் உள்ளதென்பதை நாம் அறிவோம். 2 அணுசக்தி நாடுகளும் அண்டை நாடுகளுமாகும் நமது மிகப்பெரிய எதிரிகள். இந்தியாவுடன் மிகப்பெரிய எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளுமாகும் அவை. எனவே பாகிஸ்தான், சீனா போன்ற அண்டை நாடுகள் எப்போது வேண்டுமானாலும் இந்தியாவை நோக்கி திரும்பலாம் என்ற நிலையில் இருக்கும்போது அவர்களை சரியாக சமாளிப்பதற்கு தந்திரோபாயமும் திறமையும் அனுபவமும் கொண்ட இராணுவ தலைவர் தேவை. அந்த வகையில் புதிய இராணுவ தளபதி எல்லா வகையிலும் பொருத்தமான ஒருவராவார். உயர்கல்வியும் திறமையும் கொண்ட ஒரு வலிமையான இராணுவ தலைவராக அவர் இருப்பார் என்று எதிர்பார்க்கலாம். இந்திய இராணுவத்தின் பல்வேறு பிரிவுகளில் பல முக்கியமான பொறுப்புகளை வகித்து வந்துள்ளவரும் புதுமை விரும்பியுமான லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திவேதி இந்திய இராணுவத்தில் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களை அமல்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய இராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே வரும் ஜூன் 30ஆம் தேதி ஓய்வு பெறும் நிலையில் அதே நாளில் லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திவேதி புதிய இராணுவ தளபதியாக பொறுப்பேற்றுக் கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.